வணக்கம். தொடர்ச்சியாக கொலுபொம்மைகள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னுடைய மும்பை பயணம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்கள்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் 2 மாதங்கள் முன்னாடியே இந்த பயணத்தை பற்றியான அறிவிப்பு வெளியிட்டு இந்த பயணத்தில் கலந்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டைலமா இருந்தது. ஏன்னா நவராத்திரி சீசன், என்னால் பயணம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. மா கங்கா டூரிசமோட 2 யாத்திரைகள் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். காசி யாத்திரை 10 நாட்கள் பயணம், உஜ்ஜயினி யாத்திரை 4 நாட்கள் பயணம். இப்போது மகாராஷ்டிரா யாத்திரை 4 நாட்கள் பயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கங்களில் திரையம்பகேஸ்வர் மட்டும் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை பார்க்குறதுக்கும் ஆசை இருந்தது. அதனால் இந்த பயணம் நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, கொலுபொம்மைகளுக்காக தொடர்ந்து நிறைய vlog கொடுத்துட்டே வரும்போது எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டது, ஒரு குட்டி பிரேக் தேவைப்பட்டது. அதனால் இந்த பயணத்தில் கலந்துக்கணுன்ற ஆசையில் தான் நான் மும்பை கிளம்புனேன். வணக்கம். மா கங்கா டூரிசமோடு இணைஞ்சு ஒரு செமையான ஸ்பிரிச்சுவல் யாத்திரைக்காக மும்பை வந்திருக்கேன். மும்பை ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். தொடர்ந்து மும்பையில் என்னென்ன கோயில்களுக்கெல்லாம் போக போகிறோன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட நான் மும்பை ஏர்போர்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய பேகேஜ் வரவே இல்லை. நானும் பல இடத்துல செக் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் அந்த பெல்ட்டுன்னு மாறி மாறி எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அத்தாரிட்டியை மீட் பண்ணும்போது அவங்க வந்து இது தோஹாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு இதில் பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் வந்து கிழிச்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து எனக்கு கொடுத்த போர்டிங் பாஸ் டைமில் நான் இதை செக் பண்ணலை. என் நேம் தான் போட்டிருக்கான்னு நான் செக் பண்ணலை. ஆனால் வந்து இது தோஹாவுக்கு போயிடுச்சு. வேறு யாரோட நேமோ என்னோடதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதை நான் பிக்சர் எடுத்திருக்கேன். இப்போ அது அங்கே போயிடுச்சு. அங்கேருந்து உங்களுக்கு நான் ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 1 வீக் கூட ஆகலாம். அது காணா போயிருந்ததுன்னா நாங்கள் வந்து ஏதாவது காம்பன்சேஷன் தான் அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதை பற்றி இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் வந்தது. வேறு வழியும் இல்லை. இது நான் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேக்கோடு தான் நான் வந்தேன். இப்போ அதனால் ஃபுல்லாக எல்லாமே அது உள்ள நல்ல வேளை க்ளோத்திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சுன்னா கூட நீங்கள் நாளைக்கு எங்கே இருக்கீங்க, நீங்கள் மும்பையில் வந்து கலெக்ட் பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் வந்து இப்போது ஸ்பிரிச்சுவல் யாத்திராங்கிறதுனால கம்ப்ளீட்டாக நாங்கள் மூவ் அரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுதான் ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இது மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். போர்டிங் பாஸ் கொடுத்தாங்கன்னா அதில் பேகேஜோட ஸ்லிப்பு ஒட்டும்போது நம்ம பேர் இருக்கான்றது பிஎன்ஆரோட உங்கள் பேரோட இருக்குதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. இது இன்றைக்கி வந்து ஏதோ நான் யூஸ்வலி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நான் அது ரொம்ப ப்ராப்பராக பார்ப்பேன். இந்த தடவை என்னமோ ஒரு அலட்சியமாக இருந்துட்டேன் நானும். கடைசியில் பேக் இப்போ எதுவும் இல்லை. இப்போ நம்ம இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட 4 நாள் உலகத்தனமானு தெரியல, வாங்கணும். இப்போ ஒரு ஷாப்பிங் வேறு பண்ணணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஏர்போர்ட்டில் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருந்தோம். அங்கே ஸ்டே கிடையாது. மற்றவங்கெல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிற நேரத்தில் நான் அந்த ஸ்ட்ரீட்டில் எங்கள் கூட வந்த ஒரு டூர் ஏஜெண்ட், அவர் பேர் ஹரிஷ், அவரை நான் உஜ்ஜயினி ட்ரிப்லேயே மீட் பண்ணியிருக்கேன். அவரோட சேர்ந்து போய் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் சல்வார் இன்னர் இதெல்லாம் வாங்கினேன். பார்த்து ட்ரெஸ்ஸை வாங்கி இந்த தடவை வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒவ்வொரு ஃபோட்டோவும் இருக்கணும், நல்ல மெமரிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 15,000க்கு வந்து ஷாப்பிங் பண்ணி அது எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து எனக்கு அப்படியே அப்செட்டாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்குது. அந்த கடையில் நான் வந்து இந்த கொஞ்சம் ஒன்றுமே இல்லை இல்லையா, இப்போ நான் அடிப்படையான விஷயங்கள் இன்னர்லேருந்து எல்லாம் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா என்னோடய பேக்கேஜை நான் வந்து ஆரிஜின் பிளேஸுக்கு, அதாவது சென்னைக்கே அனுப்பிடுறது நல்லது. ஏன்னா நான் இன்றைக்கி வந்து நான் புனேயில் ஸ்டே பண்ணணும், நாளைக்கு நாசிக்கில் ஸ்டே பண்ணணும், அடுத்த நாள் அவுரங்காபாத் போவேன். இப்படி சுற்றிட்டு இருந்தா எங்கேருந்து அந்த பேக்கை வந்து ஒருவேளை அங்கே பெட்டி கிடச்சிதுன்னா அதை வந்து என் கையில் கிடைக்கிறது வந்து கஷ்டம். அதனால் நான் வந்து சென்னைக்கே அனுப்ப சொல்லி தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ திரும்ப நான் இங்கே ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக போச்சு. பேக்கு கூட வாங்கணும், இங்கே பக்கத்தில் பேக் கடை இல்லை. ஸோ
ஸோ இதுதான் சுச்சுவேஷன். நம்ம சாப்பிட வர்றதுக்கு 10:30 மணி 10:45 ஆகிட்டு எல்லாம் பசி அப்படி கபகபன்னு இருக்குது. இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். அதான் அந்த காலையில் நடந்த ஒரு சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அதனால் அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகி இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிட போகிறேன். நாங்கள் பூரியை கடித்து குதறி வச்சுட்டோன்னு நினைக்காதீங்க. சப்ஜி வந்து தனியாக நல்லா இருக்குது. சப்ஜி நல்லா இருக்குது. தகி வடை இவளுக்கு ஆசையாக வாங்கினது. நான் கொஞ்சம் எனக்கும் தகி பைத்தியம் நான், அதனால் ஷேர் பண்ணிக்கிறோம். எனக்கான தோசை. மதுரையிலிருந்து ஜெயராணி வந்திருக்காங்க. ஓகேவா, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பை நிறைய முல்லைப்பூ எங்களுக்கெல்லாம் வேற தலைக்கு கொடுத்தாங்க கட் பண்ணி. இவ்வளவு யாருக்கு சொல்லுங்களேன்? தரிசனம் பண்ணக்கூடிய சுவாமிகளுக்கு. எந்தெந்த கோயிலுக்கு போக போறீங்க? இந்த பாருங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டில இருந்து, மதுரையிலிருந்து இவங்க சென்னை வந்து, சென்னையிலிருந்து இப்போ இந்த தாமரை மாலையெல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சித்தி விநாயகருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, சீரடி பாபா வரைக்கும் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த 4 days யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் அல்டிமேட். சொல்லுங்க ஜெயா, சொல்லுங்க. நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போகையில் ஊதுபத்தி எடுத்துகிட்டு போவோம் சாமி கொடுக்கறதுக்கு. அடுத்து விளக்கு போடுறதுக்காக பஞ்சகாவிய விளக்கு எடுத்துட்டு போவோம். இப்படி எடுத்துட்டு போகையில நம்ம கடையில வாங்கையில பேக்கிங்ல வந்து ஒரு தீப்பெட்டியும் ஒண்ணு இணைச்சு கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயும் ஒரு தீப்பெட்டி இருக்கும். நம்ம தரிசனம் பண்ற ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துட்டோம். கடைசியில பாத்தீங்களா ஏர்போர்ட்ல தீப்பெட்டி வந்து மாட்டிக்கிடுச்சு. தீப்பெட்டி வெறும் பூதானே வச்சிருக்கோம். நம்ம எதுல செக்கப் போறோம் அப்படின்னு பார்த்தா செக்கப்புக்கு வரிசை நிக்க வச்சுட்டாங்க. பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற தீப்பெட்டியை பூரா ரிமூவ் பண்ண பின்னாடி தான் எங்களை அலோவ் பண்ணாங்க. அதாவது இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஊதுபத்தி சாம்பிராணி பூக்களோட தென்னகத்திலிருந்து வடநாட்டுல வந்து சாமி தரிசனத்துக்கு வர்றாங்க மதுரை மக்கள். அவங்களுடைய அந்த பக்தியோடைய ஆழத்தை எல்லாரும் பாராட்டணும். இவங்களை பாராட்டி கமெண்ட்ல நீங்க உங்களுடைய மனசுல தோன்றதெல்லாம் நீங்க சொல்லணும். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஹர ஹர மகாதேவ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மா கங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். மா கங்கா டூரிசத்துல நம்மளோட மகாராஷ்டிரா யாத்ரா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். மகாராஷ்டிரா யாத்ரா மெயினா நம்ம என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா 3 ஜோதிர்லிங்கங்கள் பார்க்க போறோம். திரிபகேஸ்வர், பீமாசங்கர், கிருஷ்ணேஸ்வர் 3 ஜோதிர்லிங்கம் பார்க்க போறோம். இந்த வருஷம் நம்மளுடைய மெயின் டார்கெட் 12 ஜோதிர்லிங்கங்களும் கவர் பண்ணிடணும் அப்படின்னு தான். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த யாத்திரையில இந்த 3 ஜோதிர்லிங்கம் முடிச்சிட்டோம்னா அப்புறம் குஜராத்ல இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் தான். இந்த யாத்திரையில நம்ம கூட இதுவரைக்கும் மா கங்கா டூரிசத்துல ஒரு யாத்திரையிலையும் புது நபர்களை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த தடவை நம்ம கூட ஏற்கனவே பயணம் பண்ண அம்மா உஜ்ஜைனுக்கு நம்ம கூட வந்திருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் வந்து மதுரையில இருந்து வந்திருக்காங்க. பின்னாடி பிரியா மேம் சொல்லுங்க. பிரியா மேம் வந்து கூட ஆல்ரெடி வந்து காஷி டூர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான நந்தினி மேம் நந்தினி மேமும் இந்த ட்ரிப்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்து ராணி மேம், அவங்களும் நம்மளோட உஜ்ஜைன் யாத்திரையில நீங்க பாத்துருக்கீங்க. மும்பை மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுறதுக்காக முதல்ல நாங்கள் போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே போகிறதுக்கே 2 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் பெரிய பெரிய ஜெயண்ட்டாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சிலைகள்லாம் பார்க்க முடியுது. அங்கங்கே மண்டல் போட்டு வச்சுருக்குறாங்க. போகிற வழியெல்லாம் நிறைய மாலைகள், தோரணங்கள், இந்த மாதிரி அம்பாளுடைய ஃபேஸஸ், இங்கே கல்கத்தா காளி, மும்பை மகாலட்சுமி ஃபேஸ்லாம் வந்து சூப்பராக கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா ஷாப்ஸையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்கள் மும்பை
மகாலட்சுமி டெம்பிளுக்குள்ளே நுழையிறோம். நடுவில் மகாலட்சுமி இருப்பாங்க, இந்த பக்கம் மகாகாளி, இந்த பக்கம் மகா சரஸ்வதி அப்படின்னு 3 பேரும் இணைஞ்சு, முப்பெரும் தேவியர் இணைஞ்சு இங்கே இருப்பாங்க. இங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபேஸ் மட்டும் இருக்கும், 4 கரங்கள் மட்டும் தெரியும். 3 அம்பாளுக்குமே அப்படி தான், 4 கரங்களை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. 3 பேரும் ஒத்தாப்பில் ஒரே மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. எப்போதுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக நான் வர்றப்பெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தர்ஷன் முடிச்சாச்சு. 5 மினிட்ஸ்லலாம் அம்பாளை தரிசனம் பண்ணியாச்சு. மகாலட்சுமி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். மும்பை மகாலட்சுமி கோயிலுடைய வளாகத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த இடம்தான் பிரதானமான இடம். சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன கோயில் தான், ரொம்ப பெருசாக விஸ்தீர்ணமாலாம் இருக்காது. ஒரு சின்ன கோயில் தான். 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வலம் வந்துட முடியும். அப்படி இருக்கிற அந்த கோயிலில் கொடிமரம் வந்து வெள்ளியில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக அந்த கொடிமரத்தை உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். கொடிமரத்துக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் தான் நமக்கு மெயினான கர்ப்ப கிரகம் இருக்குது. மும்பை மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்றது நான் இப்போ வார்த்தையால் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள். முப்பெரும் தேவியரும் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள். மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி 3 தேவியரும் பக்கத்தில் அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்தில் தான் நம்ம கர்ப்ப கிரகத்தில் பார்ப்போம். வெளியில் வந்தால் ஆஞ்சநேயருடைய கோயில் சன்னிதானம் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே ராம் பரிவாரை நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியுது. ராம் பரிவார் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் மக்கள் எல்லாரும் ஒரு பட்டர்கிட்ட கயிறு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஆசை வந்தது, அதனால் நானும் கயிறு கட்டிக்கிட்டேன் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுடைய சன்னதியில். தேடி இத்தனை முகம் இருந்தாலும் கடைசியாக இந்த முகம்தான் ஈர்ப்பாக இருந்தது, தூக்கியாச்சு. அதாவது தாகம் ஒருத்தருக்கு எடுக்கும். அவங்க வந்து பரவாயில்ல நம்ம மட்டும் போய் குடிச்சோம், நல்லா இருக்காச்சு, ஒரு கூட்டமாக கும்பலாக போகிறோம், அப்படி தனியாக போய் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்களும் வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருப்போம். அந்த கூட்டம் ஃபுல்லாக குடிச்சிட்டு கடைசியாக வரும் பாருங்க. நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் நடந்திருக்கும், கண்டிப்பாக நடந்திருக்கும். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சித்தி விநாயகர், மும்பைக்கா ராஜா அப்படின்னு அவரை நம்ம சொல்லுவோம். மும்பைக்கா ராஜா சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்காக உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். விர்ச்சுவலாக நீங்கள் என்னோட கைகோர்த்து வந்து சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணலாம். எல்லாருக்கும் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியவரா, யார் என்னென்ன கோரிக்கைகளோடு வர்றாங்களோ அத்தனையும் நிறைவேற்றிட்டு சூப்பராக அனுப்பி வைக்கக்கூடியவர் தான், திருப்தியாக அனுப்பி வைக்கக்கூடியவர் தான் சித்தி விநாயகர். அவரை பற்றி நிறைய எமோஷ்னலான விஷயங்கள் எனக்கு இருக்குது. என்னோடய பர்சனல் லைஃப்பில் சித்தி விநாயகர் குறித்து சொல்லணுன்னா நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அழகாக இருக்கிற சித்தி விநாயகருடைய தரிசனம், க்யூட்டாக இருக்கிறவருடைய தரிசனம், க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் நிழலாக தெரிகிறத கவனித்து பாருங்கள். நம்ம கோயிலெல்லாம் உற்சவ மூர்த்தின்னு ஒரு சிலை வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் ஒரு சித்தி விநாயகரை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சமீபத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி நிறைவாக இருக்கிறதுனால அல்டிமேட்டான அலங்காரங்கள் பார்க்க முடிஞ்சுது. நம்ம தமிழகத்தில் எல்லாமே ஒரிஜினல் பூக்களால் தான் நம்ம அலங்காரம் கோயில்களில் பண்ணுறதை பார்த்துருப்போம். இங்கே வட இந்தியாவில் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் பண்ணியிருக்கிறது, வாசனை இல்லாத பூக்களை பயன்படுத்துறதுங்கிறது பார்க்குறது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் வந்து கோயில்களில் இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக அழகாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற சித்தி விநாயகரை தான் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காட்டுறேன். லைவ் ஷோவாக அப்படியே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். நேரில் போகும்போது நம்ம எப்படி திருப்பதியில் ஜரகண்டின்னு சீக்கிரம் விரட்டுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ பரபரப்பாக விரட்ட மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாகவே நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால
நமக்கே ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்மளே சட்டுன்னு நகர்ந்துருவோம். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணுன்னா விடிய 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 பார்த்துட்ருக்கலாம். அப்படி தான் அவர் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். நிச்சயமாக நீங்கள்லாம் ஒரு முறையாவது சித்தி விநாயகரை வாழ்க்கையில் தரிசனம் பண்ணணுன்றத ஒரு வைராக்கியமாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்றது அன்பான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் அப்படின்னா சித்தி விநாயகர் தான் சொல்லணும். என்னுடைய கணவர் முதல்ல அவருடைய கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது சித்தி விநாயகர் இங்கே மும்பையில் இருந்து தான். அவர்கிட்ட இப்போவும் ஒரு குட்டி சைஸ் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ இல்லாமல் அவர் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டார். அந்த ஃபோட்டோ கூடவே எடுத்துகிட்டு எங்கே பார்த்தாலும் போகிறது அவருதுன்னு அப்படி வச்சிட்ருக்காரு. 30 வருஷமாக அவருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அவருடைய சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை இவர் தான் வாங்கிக்கிறாரு. அப்படி ஒரு சொந்தம் வந்து தன்னோட ஃப்ரெண்டாகவே நினைப்பார் சித்தி விநாயகர். அடுத்து என் பையன் கூட மும்பையில் தான் யூஜி முடித்தான். ஸோ அவனோட வாழ்க்கையோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது இங்கே தான். மென்மேலும் எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் சித்தி விநாயகர் அருளணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெளியில் என்ன மாதிரியான லைட்டிங்ஸ் இருக்குது, இரவு நேரத்தில் பார்த்தா இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு 2 கட்டா நேரமாக ஒரு 4-4:30 மணி அந்த வாக்கில் போனதுனால உங்களுக்கு அது பிரைட்டாக தெரியல. ஆனால் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் ஞாபகார்த்தத்துக்காக நிறைய எங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பிள்ளையாரை செலக்ட் பண்ணி வாங்கினாங்க. நானும் நம்ம வீட்டில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இல்லாத ஏதாவது ஒன்று வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எதுவும் வாங்கலை. கோயில் வாசலில் எப்போதும் பூக்கடைகள் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சித்தி விநாயகர் கோயில் வாசல்லையும் இந்த பூக்கடைகள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மகாராஷ்டிரா யாத்திரையில் முதல் நாள் பயணத்தில் மும்பை கோயில்களை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து போகிற இடம் புனே. ஆஃப்டர்நூன் லஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபுல்கா மாதிரிலாம் சாப்பிட்டோம். நிறைய வெரைட்டி சாப்பிட்டோம். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நாங்கள் ட்ராவல் பண்ணுற வேன் இது தான். ஹோட்டல் 7 ஆப்பிள் இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் மக்கள்லாம் நின்றுட்டுருக்கிறது. அண்ட் இது டைனிங் ஏரியா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படி இருக்குது. இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. என் பேக்கை காட்டவா? என் பேக்கை காட்டுறேன் பாருங்க. இதை பாருங்களா, என் பேக் இப்படி இருக்குங்க. என் பேக்குங்க இப்படி நான் 4 நாளைக்கு நான் இப்படி எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ லாபி இது தான். உங்கள் பேக்குக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் ரூம் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே இப்படி இருக்குது. ஸோ டிவி யூனிட்டு, பெட்டு, பால்கனி இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதான் நான் என் பேக் இப்படி அதை வேற ஏங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளோ சிம்பிளாக நான் ட்ராவல் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இருக்குது. பாத்ரூம் பார்த்துருவோமா? பாத்ரூம் ஹைஜீனிக்காக இருக்குது. பார்ட்டிஷன் பண்ணி ஷவர் ஏரியா நீட்டாக இருக்குது. ஓகே, நந்தினி தான். ஓகே,